மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர் கிருஷ்ணவேல் இணைந்திருக்கிறார். பேசலாம். இந்த அடக்குமுறை, ஆணவம் அப்படிங்கிறது அதிமுகவின் ஜீன்ஸ்லேயே உள்ள விஷயம். எடப்பாடி இவ்வளோ வீரமாக பேசுகிறாரு, அதே வீரத்தை அமித்ஷாட்ட காட்ட வேண்டியது தானே. இதே எடப்பாடி எப்படி தவழ்ந்து போனார் சசிகலா அம்மா காலில், இப்போ வீரத்தை காட்டுறேன்றாரு. யாரோ ஒருத்தரோட உயிர் அங்கே கேள்விக்குறியாக இருக்கு. அதை நீ அரசியலில் பேசுகிற அப்படின்னு சொன்னால் உன்ன மாதிரி அயோக்கியம் யாருமே கிடையாது. வீட்டுக்கு போகக்கூடிய கட்சிகளோட பட்டியலில் அதிமுகவே சேர்ந்துருமோன்றது தான் பயமாக இருக்கு. அவங்களோட நோக்கம் அதிமுகவை மொத்தமாக காலி பண்ணுவாங்க. பாடமே நல்லா இல்லைன்னா ஃப்ளாப் ஆகுதான். இதில் அவர் அரசியலுக்கு வந்துட்டா உடனே எல்லாரும் ஓட்டு போட்டுவாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஊழல் ஆரம்பிச்சிட்டிங்களா? எழுதி கொடுத்ததே பேசுவார். அதை தாண்டி அவருக்கு என்ன பேச தெரியும்? விஜய்க்கு நடிகர்னு கூட்டம் வருதுன்னா அவர் ஜெயிக்க முடியாது. விஜய ஒரு அரசியல் தலைவராக பார்த்து கூட்டம் வரும் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அவர் அரசியலுக்கு வர முடியும். சீமானோட டைம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ வாங்கிட்டு இருக்க அந்த கடைசியாக வாங்கின 8%, 7% கூட அடுத்த தேர்தலில் வராது. 1%, 2%ஓட காலி ஆகிடும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் நமக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம். ஆம்புலன்ஸை பார்த்தாவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், அவருக்கு அலர்ஜியா இல்லை இது ரொம்ப அதிகமாக ட்ரோல் பண்ணப்படுதா, பேசப்படும் பொருளாக இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னா இப்போது அதிமுகவுடைய ஐடி விங்கிலேருந்து இந்த சுற்றுப்பயணம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 7-8 முறை ஆம்புலன்ஸ் உள்ள நுழைந்ததை எடப்பாடி அவர்கள் வழிவிட்டது, அதையெல்லாமே போட்டு ரிப்பீட்டில் காட்டுறாங்க நமக்கு. இந்த முறை அவர் கோவப்பட்டது அதையும். ஆம்புலன்ஸ் வந்துச்சு, இனி காலி ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் டிரைவரே பேஷண்ட்டாக வருவார் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. எப்படி எடுத்துக்கிறது, அதை எப்படி பார்க்குறது? முட்டாள்தனத்தின் உச்சகட்டம், அடக்குமுறை திமிரின் உச்சகட்டம் அப்படின்னு இதை ரெண்டாக நீங்கள் பார்க்கணும். முட்டாள்தனம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் பேஷண்ட்டை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது போக வேண்டிய ஸ்பீடை விட கூப்பிட போகும்போது இன்னும் ஸ்பீடாக போகணும். ஆமாம், ஏன்னா அது கோல்டன் ஹவர்ஸ். ஆமாம், கோல்டன் ஹவர்ஸில் அந்த டாக்டர் ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் இந்த பேராமெடிக்ஸ் தான் கொடுக்கணும். அப்போது காலியாக ஆம்புலன்ஸ் போது சைரன் போட்டு போகிறாங்க அப்படின்னு பேசுறது முட்டாள்தனம். எப்போ சைரன் இல்லாமல் போவாங்கன்னா, மருத்துவமனையிலேருந்து சில வயதான நோயாளிகளுக்கு வீட்டில் ட்ராப் பண்ணுறது கூட சில நேரங்களில் அப்போல்லாம் சைரன் போட மாட்டாங்க. அப்படியே அதே மாதிரி அவங்கள ட்ராப் பண்ணிட்டு திரும்பி வரும்போதும் சைரன்லாம் போட மாட்டாங்க. மற்றபடி எப்போ அவசியமான நேரத்தில் தான் சைரனோட போகுது. பேஷண்ட்டை கூட போகும்போதும் சரி, பேஷண்ட்டை கூட்டிகிட்டு மருத்துவமனை வரும்போது, அதாவது மருத்துவமனைக்கு வர்றதை விட போகும்போது தான் இன்னும் ஸ்பீடாக போய் ஆகும். இன்னும் பல வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஆம்புலன்ஸ்லேயும் ஒரு ரிமோட் கண்ட்ரோலே கொடுப்பாங்களாம். அந்த டிரைவர்னு கூட அவங்கள சொல்லக்கூடாது, ஆம்புலன்ஸ் பைலட். அவங்க ஆம்புலன்ஸ் பைலட். நீங்கள் கான்வாய் போகும்போது பார்த்துருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் போகிற கார் மட்டும் சைரன் போட்டு பயங்கர ஸ்பீடாக போவோம், அது பேரே பைலட் கார்னு தான் சொல்லுவாங்க. அதுபோல் இதுவும் ஒரு பைலட் தான். அந்த பைலட் கையிலேயே ரிமோட் இருக்குமா. சிக்னல் சிக்னல் ஆன் பண்ணாங்கன்னா, ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா சிக்னல் ஓப்பன் ஆகிடும். ஏன்னா இவங்கள நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு. நம்ம ஊரில் ஆரம்பத்துலலாம் லூஸ் பண்ண மாதிரி தான் இருந்தாங்க. இப்போல்லாம் திருந்திட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷத்துக்கு மேலே நல்லாவே திருந்திட்டாங்க. மக்கள் ஆம்புலன்ஸ் வந்தால் தெளிவாக ஒதுங்கி வழி கொடுக்கணும், அதோட எமர்ஜென்சி என்னன்றத முதல்ல புரியாமல் இருந்தது. எல்லாருமே வழி விடுறாங்க, அதை நம்ம பார்க்குறோம், நமக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஒதுங்கி வழி விட்டு ஒரு உயிரை காக்குறேன். ஆனால் இன்னொரு தப்பு இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் போன பின்னாடியே தீயா வெறியா போறாங்க, அதை நிப்பாட்டணும். அது கண்டிப்பாக அவங்க புத்திசாலியா, ஆம்புலன்ஸ் போற ஸ்பீட்லேயே நானும் போயிடுறேன், அந்த ஸ்பீட்ல போனோம்னா நீ எங்கேயா விழுந்து இன்னொரு ஆம்புலன்ஸ்ல தான் ஏறி போகணும். அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கணும். அது சில முட்டாள்கள் அதையும் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த அடக்குமுறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா,
அந்த அடக்குமுறை, ஆணவம் அப்படிங்கிறது அதிமுகவின் ஜீன்ஸ்லேயே உள்ள விஷயம் அது. அதை பெருமையாக வேற பேசிப்பாங்க. எம்ஜிஆர் ஏதாவது அவருக்கு பிடிக்கலன்னா தோட்டத்தில் கூப்பிட்டு வச்சு அடி வெளுத்துருவாரு. வெளுத்துட்டு அதுக்கப்புறமா சோறு போட்டு அனுப்புவார். அம்மையார் ஜெயலலிதா இது வந்து ஐசியூ வார்டுங்க, அதனால செருப்பு போடாமல் வாங்கன்னு சொன்னாங்கன்னு ஒரு டாக்டர் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. ஏன்னா அந்த டாக்டருக்கு பேர் கருணாநிதி. இந்த மாதிரி திமிர்த்தனம் அப்படிங்கிறது வந்து அதிமுகவோட ஜீன்ஸ்லேயே உள்ள விஷயம். இந்த மாதிரி உச்சக்கட்ட திமிரில் இருக்கிறவங்க பூரா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே பெரிய பயந்தாங்கொழியாக இருப்பாங்க. எமர்ஜென்சி வரும்போது திமுகவில் அத்தனை பேரும் எதிர்த்து நிற்கிறாங்க. இவ்வளோ வீரமான எம்ஜிஆர் என்ன பண்ணார், நான் இந்திரா காந்தியை ஆதரித்து பாத யாத்திரை போகிறேன்னாரு. அவ்வளோதான் அவரோட வீரம். தோட்டத்தில் கூப்பிட்டு அடிப்பாராம், ஆனால் இந்திரா காந்திக்கு ஆதரித்து பாத யாத்திரை போவார். இவ்வளோதான் இவங்களோட வீரம் பூராமே. எடப்பாடி இவ்வளோ வீரமாக பேசுகிறாரு, அதே வீரத்தை அமித்ஷாட்ட காட்ட வேண்டியது தானே. உன்னை கூப்பிட்டு கையை கட்டி உட்கார்றா, அப்படியே கம்முன்னு உட்கார்ந்துருக்கணும், வாயை திறந்தால் உதைப்பேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு பேசினாங்கல்ல, கூட்டணி ஆட்சின்னு பேசினாரா, அப்போ பேச வேண்டியது தானே. இதுக்கு பேர் வந்து மனோதத்துவ ரீதியாக சாடோ மசாக்கிஸ்ட் அப்படிம்பாங்க. என்ன சார் அப்படின்னா? சாடிஸ்ட்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாடிஸ்ட்னா மற்றவங்களை துன்புறுத்தி இன்பம் அடையக்கூடிய ஆட்கள் அப்படின்னு. அது வந்து தனியாக நடக்காது, அது ஒரு பேர். அதுதான் சாடோ மசாக்கிஸ்ட் அப்படின்னு சொல்றது. சாடிஸ்டுக்கு ஒரு மசாக்கிஸ்ட் வேணும். அதாவது இவர் கொடுக்கக்கூடிய அந்த துன்பங்களை மகிழ்ச்சியா அனுபவிக்க ஒரு ஆள் வேணும். அப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னா இருக்கிறாங்க. அதுதான் அதிமுகவோட மொத்த மனநிலையே. அதிகாரம் வந்துச்சுன்னா அடுத்தவனை துன்புறுத்துறது, அப்படியே துன்புறுத்தினாலும் அதை வீரம்னு கொண்டாடுறது. 2 லட்சம் அரசு பணியாளர்கள் ஒரே கையெழுத்தில் ஜெயலலிதா வீட்டுக்கு போணுச்சு. அப்படி சொன்னப்போ எவனாவது ஒருத்தன் சொன்னானா, 2 லட்சம் பேர் 2 லட்சம் குடும்பம்டா, இது எப்படி அது சரியா இருக்கும் அப்படின்னு எவனா பேசினானா, கேட்டா என்ன சொன்னாங்க, அயன் லேடிப்பா. திமிர்த்தனத்துக்கு பேர் வீரமா? தலைமை பண்புன்றதே எங்கேருந்து வருது தெரியுங்களா? அன்பில் இருந்து தான் வரும். கைண்ட்னஸ். நீ மக்கள்கிட்ட எப்படி எவ்வளோ அன்பாக இருக்கிறன்றதை பொறுத்து தான் தலைமை பண்பே தவிர, உன் திமிரை காட்டுறதோ அதிகாரத்தை காட்டுறதுக்கு பேர் தலைமை பண்பு கிடையாது. அதான் தலைமை பண்புன்னு அதிமுகலாம் நம்புகிறாங்க. அதோட எச்சங்கள் தான். இதே எடப்பாடி எப்படி தவழ்ந்து போனார் சசிகலா அம்மா காலில். இப்போ வீரத்தை காட்டுறேன்றாரு. எப்படி வீரத்தை காட்டுறாரு? நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு பதவிக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறாங்க. பதவிக்கு வந்துட்டேன்னு நினைச்ச யாருமே தலைவர்களாக இருக்க முடியாது. நான் பொறுப்புக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறவங்க தான் தலைவர்கள் ஆவாங்க. அதாவது எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சா அவன் தலைவனாக இருப்பான். இல்லைன்னா இது மாதிரி அதிகார திமிர் பிடிச்சவங்கள தான் வந்து சேருவாங்க. அந்த இடத்துல தான் எடப்பாடியும் வந்து நிற்கிறாரு. இவரோட இதே வீரத்தை இவர் அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் காமிச்சிருக்கணும். அப்போ மட்டும் சம்பந்தி நினச்சி பயமாக இருக்குது. விழுந்தா காலில் விழுவாங்க, எந்திரிச்சா திமிரா பேசுவாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்புல இருந்து சொல்வது என்னன்னா, நான் இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சதுல இருந்து திமுக தொடர்ந்து நான் பேசுற இடத்துல எல்லாம் காலி ஆம்புலன்ஸை அனுப்புது, இதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க, தொந்தரவு பண்றதே வந்து நிகழ்ச்சியை தொந்தரவு பண்றதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அவங்களுடைய சேனலான நியூஸ் ஜெயில ஒரு 7-8 பகுதிகளில் ஒரு சுற்றுப்பயணம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் போகிறதையும் வந்து ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்கன்னு அவர் தொண்டர்களை வந்து அட்வைஸ் பண்ணுறதையும் காட்டிட்டு, இந்த கோவப்படுற இந்த ஒரு இதையும் காட்டி இத்தனை நாள் வந்து அவர் பொறுத்தாரு, காலி ஆம்புலன்ஸ் போகிறதே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலை தான் அவர் ஆதங்கப்படுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒன்று நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது. காலி ஆம்புலன்ஸ் வந்து கோல்டன் ஹவர்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது. வேணும்னே திமுக பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. நேற்று கூட இன்னொரு வீடியோ கூட தான் பார்த்தேன். முதலமைச்சர் ஸ்டாலின் நின்று பேசிட்டு இருக்கிறாரு. ஆம்புலன்ஸ் வருது, எல்லாரும் வழி விடுங்கன்னு சொல்லி அட்வைஸ். மொத்த கூட்டமும் விலகி வழி விட்டாங்க. ஆம்புலன்ஸை வந்து அரசியல் படுத்துறதுனா இதை விட அல்பத்தனமான புத்தி எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். வேற இதுக்கு மேலே இதில் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு உயிர் அங்கே கொஸ்டினில் இருக்குது. அந்த ஆள் பொழைப்பாரா பொழைக்க மாட்டாரா, அது யாருன்னே தெரியாத ஒரு முகம் தெரியாத ஒரு நபர். அவருக்கு கட்சி அடையாளமும் கிடையாது, எந்த அடையாளமும் கிடையாது, மத அடையாளம் எதுவுமே வேணாம். யாரோ ஒருத்தரோட உயிர் அங்கே கேள்விக்குறியாக இருக்குது.
அதை வந்து நீ அரசியலில் வந்து பேசுகிற அப்படின்னு சொன்னால் உன்ன மாதிரி அயோக்கியம் யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை இப்போ ஆம்புலன்ஸ் போகும்போது பொதுவாக எல்லாரும் வந்து அந்த உயிரை காப்பாத்து கடவுளேன்னு வேண்டக்கூடிய ஒரு சூழலுமே வந்து நீ பெருவாரியான வேண்டலாம் வேணாங்க. இல்லை எல்லாருமே சிக்னல் நிற்பாங்க ஆம்புலன்ஸ் போகும்போது ப்ரே பண்ணுற அந்த காட்சிகளை எல்லாம் கூட பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு மனிதத்தன்மையோட அதெல்லாம் நடந்துப்பாங்க. அவ்வளோ மிகைப்படுத்த வேண்டிய அவசியம்லாம் இல்லை கிடையாது. அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதை அப்பாட் விட்டுட்டு திமுகவிற்கு இப்படி ஒரு தேவை இருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அந்த சுற்றுப்பயணத்தை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இருக்கிறதா தற்போதைய மக்களை சூழல்ல? காப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அப்புறம் பண்ணுங்க. ம். அதிமுகவை காப்போம் அப்படின்னு அவர் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. டெய்லி 2 பேர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காலையில் யார் கிளம்ப போகிறா, இன்னைக்கு விடிஞ்சா இன்னைக்கு காலைல யார் கிளம்ப போகிறான்னு தெரியாத அளவுக்கு ஆளுங்க மாற்றி மாற்றி வராங்க. இன்னைக்கு 2 பேர் தான் சார் வந்திருக்காங்க. இன்னைக்கு மைத்ரேயன் வந்திருக்காரு, அன்வர் ராஜா அன்வர் ராஜா வந்திருக்காரு. வந்திருக்காரு. இன்னைக்கு தேதி என்ன 20ஆ? ஆமா. இன்னைக்கு 20ஆம் தேதி வந்த செய்தி என்னன்னா, நாளையோ நாளை மறுநாளோ கோகுல இந்திரா வரப்போகிறாங்க அப்படின்னு செய்தி வருது. ஸோ டெய்லி ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்குது. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ஆதங்கத்துல ஒதுங்கியே இருக்காங்க நான் அதனால தான் நிகழ்ச்சியில. ஓப்பனாக பேரே சொன்னேன். ம். அடுத்தால யார் வரப்போறா லிஸ்ட்டே வச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, வரிசையாக வரப்போறாங்க அப்படின்னு. ம். ஸோ எலெக்ஷன் வர்றதுக்குள்ள முதல்ல கட்சியை காப்பாற்ற சொல்லுங்க. ம். அதிமுகவை காப்போம். எத்தனை பேர்ட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு? அமித்ஷாட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு, மோடிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு, கட்சிக்காரங்கள்ட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு. கட்சிக்காரங்க வெளியே போயிடாம என்ன கடைசியா எடப்பாடியே அங்கேருந்து இங்கே வந்துட போறாருன்னு தான் பயமா இருக்குது. ம். ஓபிஎஸ் நேராக வந்து பார்த்துட்டு போறாரு. எல்லாருக்குமே தெரியுது ம். இங்க 10 சீட் வாங்குறதுக்கு அங்க போய் 1 சீட் வாங்கினா கூட கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ம். இங்க 10 சீட்டை வாங்கி காசு வெற்றி கூட்டணியா இருக்கு. அங்க போனா பிரச்சனை வெற்றி என்னன்னா, நிச்சயம் அப்படிங்கிறது. யாரும் காசு பணம் செலவு பண்ண தயாரில்லை. இப்போ ஜெயிப்போன்றது கேள்விக்குறி அப்படின்றப்போ ஜெயிச்சாலே என்ன பண்ண போறோன்றது கேள்விக்குறி. அப்புறம் ம். ஜெயிக்கிறதே கேள்விக்குறின்றப்ப எதுக்கு இருக்கிற காசை செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் கட்சி தொண்டர்கள் மத்தியில ஒரு மனநிலையா இருக்கு. ஒரு போஸ்டர் ஒட்டணும்னா இப்போ ஒட்டி என்ன ஆக போகுது? ஆபத்தானது இல்லையா சார் இது? தமிழ்நாட்டிற்கு திராவிட கட்சிகள் வேணும் அப்படிங்கும்போது ஒரு திராவிட கட்சி ஆட்சி செய்து அதிமுக ஸ்ட்ராங்கா திராவிட இருக்கு. கட்சிலாம் சொல்லாதீங்க. எடப்பாடியே கோச்சு போயிரு. நாங்க கோச்சு போன்னு சொல்ல, எடப்பாடியே கோச்சு போயிரு. என்னது நான் திராவிட கட்சியா அப்படின்னு அந்த இதுனா டோரா பூஜியில் வருமே, குள்ள நெறி திருடக்கூடாதுண்ணா. நான் என்னது நான் திருடனா அப்படின்னு கேட்ட மாதிரி இவரை பார்த்து நீங்கள் திராவிட கட்சின்னு சொன்னீங்கன்னா அவருக்கே கோபம் வந்துடும். கேட்டால் தான் சொன்னார், அது திராவிடம் அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சியாளர்கிட்ட தாங்க கேட்கணும், ஏண்டெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு. அவருக்கு அண்ணாவை பற்றியும் தெரியாது, திராவிடத்தை பற்றியும் தெரியாது. அவர் அதிமுகன்றது என்ன பேருன்னே தெரியல. ஏதோ ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதையே நம்மளும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கொள்கையெல்லாம் வந்து அதிமுகவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சிரிப்பாங்க. இது வந்து வேற ஒன்றும் இல்லை, அந்த அந்த ஆதிக்க மனநிலைன்னு ஒன்று. முக்கியமான விஷயமே என்னன்னா, எடப்பாடியாரை வந்து எதிர்கட்சி தலைவர்னு கூட ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ம். ஆனால் கலைஞரை ஏற்றுக்கொள்வதற்கு இவங்களுக்கு ஏன் பொதுவாகவே ஒரு மனத்தடை இருக்கு. ம். ஏன்னா அவர் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பை சார்ந்தவர். இதே வந்து கலைஞர் வந்து ஒரு முற்பட்ட வகுப்பாக கருதப்படக்கூடிய ஏதாவது ஒரு சாதியில பிறந்திருந்தாருன்னா ம். இவ்வளோ பெரிய எதிர்ப்புலாம் வந்திருக்காது. ம். முக்கிய காரணம் அது ஒன்று தான் காரணம். அவரும் வந்துட்டாரு, அப்புறம் அவர் பையன் வந்துட்டாரு, அவர் இன்னும் சிறப்பாக செயல்படுறாரு. ம். அவர் 8 அடி பாஞ்சாருன்னா இவர் 32 அடி பாயிறாரு. இந்தியாவிலேயே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுக்கு உண்டான வேலையை பண்றாரு. அப்போ கலைஞர் வந்து நேஷனல் பாலிடிக்ஸில் பெருசாக தலையிட மாட்டார். ஆமா. ஆனால் இவர் நேஷனல் பாலிடிக்ஸ்லேயே கை வைக்கிறாரு. அதுதான் பயமாகுது மோடி அந்த கம்பெனிக்கு வந்து. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணிருக்காங்க. அது மெயினாக ஸ்டாலினை குறி வச்சு அதான் முதலமைச்சர், அதுவும் பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள் ஏதாவது குற்றச்சாட்டுல கைதாகி 30 நாட்கள் சிறையில இருந்தா 31வது நாள் பதவி நீக்கம் ஏன்னா இப்போ அப்படிங்கிற ஒரு- ஏற்கனவே வந்து கெஜ்ரிவாலத்துக்கு உள்ள வச்சப்போ ஆமா. கூட அவரை பதவி விட்டு தூக்க முடியல. ம். ஸோ அதுக்கு ஒரு சட்டத்தை போடுவோம், சட்டத்தை போட்டு ஏதாவது ஒரு கேஸில் பிடிக்காத சிஎம்லாம் தூக்கி உள்ளே வைப்போம். ம். முன்னாடி இடி அமிச்சாங்க, இப்போ இடி வந்து பல்ல காமிச்சிருச்சு. அங்கே போனாலும் மக்களே சிரிக்கிறாங்க, இடி வந்திருக்கு, அது வேற வேலை இல்லைடா இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ம். அப்போது இப்போ ரீசெண்டாக 2-3 நாளைக்கு முன்னாடி ஐபெரிசாமி வீட்டில் கூட தான் இடி ஆமா, ரைடுனாங்க. right. யாருமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவரு சிரிச்சிட்டு வழி அனுப்பி வச்சாரு. இவங்களுக்கு வேற வேலை இல்லைடா, சும்மா இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்களே அதை கன்சிடர் பண்ணல. இப்போ அடுத்த கட்டமாக முதலமைச்சர்களை தூக்கலாம்,
தூக்கி உள்ள வச்சிட்டோம்னா ஒரு இது ஜனநாயக முறையா சார்? ஏன்னா அடக்குமுறையை தான். இடி, ஐடி இந்த மாதிரியான ரைடுகள் வந்து இப்போ உண்மை தன்மை வந்து மிக பெரும் கேள்விக்குறியா இருக்கும்போது, வேண்டாதவங்கள பழி வாங்குறதுக்கு பயன்படுத்தப்படும் போது, இது ஜனநாயகம் ஜீரோங்கிற ஒரு இடத்துக்கு தானே போகும். ஜனநாயகம் ஆல்ரெடி ஜீரோ. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரையோ இல்ல மக்களால் எங்க அமைச்சர்களையோ தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? எலெக்ஷன் கமிஷனால் அமைச்சர்களையோ எலெக்ஷன் கமிஷனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இவங்கெல்லாம். ம். நான் வந்து போன எலெக்ஷன் வரும்போது அப்போவே ஒன்று சொல்லியிருந்தேன். ஒரு கணக்கு எல்லாம் போட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா 150 சீட்டு பாஜக தாண்டது கஷ்டம் அப்படின்னு. ம், ம், ஆனால் 240 சீட்டு கிட்ட வந்தாங்க. ம், அப்போது திஸ் இஸ் அ கொஸ்டின் அப்படின்னு. ஏன்னா உத்தரப்பிரதேச எலெக்ஷனுக்கெல்லாம் நான் கொடுத்த ப்ரெடிக்ஷன் வந்து 100% ஒர்க் அவுட் ஆச்சு. ம், நான் 40 சீட்டு தோற்றுருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். 41 சீட்டு தோத்தாங்க. ம், அதுவே மிச்சம் 39 ஜெயிச்சதே வந்து ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ம், ம். இப்போ பரகல பிரபாகர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரிஜினல் எலெக்ஷன் மாதிரி நடந்திருந்தா ராகுல் தான் பிரதமர் ஆகிருக்கணும், 130 சீட்டு தாண்டி இருக்காது மோடி அப்படின்னு அவர் நம்பர்ஸோட சொல்கிறார். ம், அப்போ இவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஃப்ராடுத்தனம் பண்ணி எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், மற்ற கட்சிகளை அப்புறம் ஒழிச்சு கட்டிடணும், வேறு கட்சியே இருக்கக்கூடாது, ம், ம். இருந்தால் தான் தேர்தலுக்கு வருவாங்க. இந்த தேர்தலோடு பல கட்சிகள் வீட்டுக்கு போயிடும். அப்படி வீட்டுக்கு போகக்கூடிய கட்சிகளோட பட்டியலில் ம், அதிமுகவே சேர்ந்துருமோன்றது தான் பயமாக இருக்குது. ம். ஏன்னா அதுதான் பாஜகவோட திட்டம். பாஜகவோட திட்டமே என்னென்னா பாமகவோ இல்லை நாம் தமிழரோ தேமுதிகவோ இதெல்லாம் கிடையாது. ம். அவங்களோட நோக்கம் வந்து அதிமுகவை மொத்தமாக காலி பண்ணிடணும். அதிமுகவை காலி பண்ணிட்டா செகண்ட் பிளேஸ் அப்படின்றது என்னோடது ம். அப்படின்ற இடத்துக்கு அவங்க வரணுன்றது தான் அவர்களது நோக்கம். இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஹீரோ, அவருக்கு இவ்வளோ கூடுற கூட்டத்துல பாதி ஓட்டு போட்டா கூட எதிர்க்கட்சி தலைவரா வரமாட்டாரு அவரு. இவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோன்றீங்க, அவர் படம் எத்தனை படம் ஃப்ளாப் ஆகுது? ம், படமே நல்லா இல்லைன்னா ஃப்ளாப் ஆகுதான். இதில் வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டா உடனே எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? ம். அவருக்கு ஓட்டு போட வேண்டிய ஆட்கள் போனால் இன்னும் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் இப்படி சொன்னா எப்படி சார்? மக்கள் மன்றத்துல பணியாற்றிருக்காங்க 20 வருஷமா, 25 வருஷமா, 30 வருஷமா. அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து என்ன ஒரு ஏஜ் கேட்டகரியில இருப்பாங்க? அவங்கெல்லாம் தான் சொல்கிறாங்களே, பதவி வேணும்னா 10 லட்சம் காசு கொடுன்றாங்க. நாங்கள் எங்கே காசு 2 போடுறது? கோடி. ம், நீங்கள் வந்து வேலை செய்கிறவனுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கறது இல்லைன்றது தான் கட்சிக்காரனுக்கே உள்ள இருக்கிறவனுக்கே தெரியுது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஊழல் ஆரம்பிச்சிட்டிங்களே. இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காமலே இருக்காரு சார். மௌனமாவே தொடர்றாரு விஜய். யாரு? எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்காம மௌனமாவே அறிக்கையை மட்டும் விட்டுட்டு அமைதியா இருக்கு. அவர் வந்தது வந்து ஐடி ரைடுக்கு பயந்து போய் அவர் வந்திருக்கிறாரு. அவரை போய் நீங்கள் வந்து அரசியல் பேசலை. அவருக்கு எழுதி கொடுத்ததே பேசுவார். அதை தாண்டி அவருக்கு என்ன பேச தெரியும்? இல்லை, சினிமாலையும் சரி நிஜ வாழ்க்கையிலையும் சரி ம், அட்லீஸ்ட் சீமானாவது பேசுறது வந்து வேற யாரும் எழுதி கொடுக்காம அவரே எழுதியாவது பேசிடுவார். ஒரு டைரக்டர்ன்றதுல எழுத தெரியும். விஜய்க்கு அது கூட தெரியாது. ம். ஆரம்பமே அந்த முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநாடு நல்லபடியா நடக்கட்டும். ஆனா ஆரம்பத்திலேயே ஒரு 19 வயது இளைஞன் இன்னைக்கு காலையில இந்த போஸ்டர் பேனர் வைக்கும்போது கரண்ட் ஷாக் பட்டு அவர் உயிரிழந்திருக்காரு. விபத்துக்களை 100 அடி. இல்லை, விபத்துக்களை நம்ம வந்து ம், நியாயப்படுத்த முடியாது. ம், இல்லை அதை வந்து யார் தலையிலையும் பழி எல்லாம் போட முடியாது. ம், இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம், ம். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியுமே. அந்த நல்ல வேளை அந்த கார்ல யாரும் இல்ல. ம் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கிறது? எல்லாம் கண்டிப்பா. இது அவ்வளோ பேர் ஓடுறாங்க. ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் ஒரு உயிராவது போயிருக்கும்ல. அந்த இடத்துல தப்பிச்சாங்க. நல்ல வேளை கடவுள் புண்ணியத்துல. இவ்வளோ கவனக்குறைவா இருந்தா எப்படி? இல்லை, அதுக்கு பார்த்து சரியான பார்த்து பண்றோம்னு இல்லை சரியான ஊடகங்கள்ல திட்டமிடல்கள் போடுறாங்க. சரியான ஆனா திட்டமிடல்கள் இல்லைன்றது தான் ம், காரணம். அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கொடி கம்பம் வைக்கும்போதே அதுக்கு ஸ்டே ஒயர்லாம் போட்டு கட்டுவாங்க. ம், 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 அந்த மாதிரி அந்த பாதுகாப்பு நடவடிக்கையெல்லாம் எதுவும் பண்ணலை. ம், நீங்கள் அந்த நம்ம டெல்லியில் ம், கொடியேற்றக்கூடிய அந்த கம்பெல்லாம் போய் பாருங்கள், ம், ஃபோட்டோஸில் எடுத்து பாருங்கள். ம். ஸ்டே ஒயர் போட்டிருப்பாங்க. ஓஹோ. ஓகே. ஏன்னா ஒரு ஹைட்டுக்கு மேலே போகும்போது அதுக்கு சப்போர்ட் இல்லாமல் நிற்காது. ம், ம், ஏர் ரெசிஸ்டன்ஸ் ம், ஆட ஆரம்பிச்சிடும், ஆ. கீழே கீழே விழுந்துரும். அதனால் ஸ்டே ஒயர் போட்டு கட்டியிருப்பாங்க. அது வந்து நான் சொல்கிறத விட ஏதாவது மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியர்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. ம், எந்த ஹைட்டுக்கு மேலே இருந்தால் அந்த ம், ஸ்டே ஒயர் போட்டு இழுத்து நிப்பாட்டினா தான் நிற்கும், இல்லைன்னா ம், நிற்காது அப்படின்னு. இது வந்து நீங்கள் முன்னாடி வந்து கிராமப்புறங்களில் இல்லை புறநகர் பகுதியிலலாம் பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் போஸ்டெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கும் இந்த மாதிரி ஸ்டே ஒயர் போட்டு 2 பக்கமும் கம்பி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. ம், இல்லைனா அந்த வெயிட்டுக்கு அந்த ஹைட்டுக்கு நிற்காது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் எல்லாம் கவனிக்காமல் இருக்கிற அளவுக்கு அவங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறாங்க, இல்லை அந்த அளவுக்கு அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
யாரோ ஒருத்தர் வந்தார், அவர் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாருன்னு அவர் கையில் கட்சியை கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? தாவேகா கட்சி அந்த என்ட்ரன்ஸ்ல பேனர்ல போன முறை கொள்கை தலைவர்களுடைய படங்கள் இருந்துச்சு. இந்த முறை அடுத்த கட்சி தலைவர்களுடைய படம் தான் இருக்கு. ஒரு பக்கம் அண்ணா, இன்னொரு பக்கம் எம்ஜிஆர், சென்ட்ரல்ல விஜய் அவர்கள். அந்த கட்சி இன்னும் ஆக்டிவா இருக்கு. அந்த கட்சியை எதிர்த்து தான் நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கட்சி அந்த தலைவரோட கட்சியை படத்தை எதிர்த்து அவர் அரசியல் பண்றதா அவர் சொல்லவே இல்லையே. திமுகவை எதிர்த்து தானே அரசியல் ஆமா, பண்றாரு. திமுக திமுக யாரால அவர் உருவாக்கப்பட்ட என்ன கட்சி? நினைச்சிட்டு இருக்காரு, அண்ணா திமுகன்னு பேர் இருக்கிறதுனால அந்த கட்சி வந்து அண்ணாவுக்கு சொந்தம்னு நினைச்சுக்கிட்டாரோ என்னவோ. அவரோட அரசியல் புரிதல் அவ்வளவுதானே இருக்கும். அண்ணா பேர் அந்த கட்சியில இருக்குன்றதுனால அந்த கட்சி இது அண்ணாவோட ரொம்ப மோசமா இருக்கே சார். இது திமுக இன்னும் ஆக்டிவா இருக்கு. திமுகவினுடைய தலைவர் அண்ணா, அவருடைய படத்தை நீங்க எப்படி போடலாம்? அந்த ஒரு இது கூட அது இல்லாம என்னன்னா, நம்ம பொது அறிவு வேணும், அரசியல் அறிவு வேணும். முதல்ல பொது அறிவு வேணும். பொது அறிவுன்றது 0. நம்மால் காலேஜ்லேயே பாதியிலே ட்ராப் அவுட்டு. அதுக்கு மேலே அவற்றை எதிர்பார்க்க முடியாது. அரசியல் அறிவு வந்ததுக்கப்புறமாவது கற்றுக்கணும். அதையும் கற்றுக்கல. இல்ல சார், இது எதுவுமே வேணாம். ம் ஜஸ்ட் திமுக அண்ணா உருவாக்கிய கட்சி திமுக. இந்த திமுக இன்னும் ஆக்டிவா இருக்கு, ஆளுங்கட்சியா இருக்கு. அந்த கட்சி தலைவர் அந்த ஒரு படிக்கணும்னு கூட அவசியம் இல்லையே சார். கேட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அண்ணா வழியில் திமுக நடக்கலை, அதனால் நாங்கள் அண்ணா வழியில் நடப்போம். அண்ணா வழியில் நடக்க திமுக இருக்குது, ஆனால் அவங்க நடக்கலை, நாங்கள் அந்த வழியில் நடப்போம். அதுக்காக தான் நாங்கள் அண்ணா ஃபோட்டோ வச்சுருக்கோம். வேணால் சப்பக்கட்டு வேணால் சொல்லலாம். விஜயகாந்த் அவர்களுடைய படத்தை இது பண்ணி அவங்களுடைய தொண்டர்கள் போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்காங்க சுத்திலும். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு மாசம் முன்னாடியே சொல்லிட்டாங்க விஜயகாந்த் அவர்களுடைய படத்தை வேற எந்த கட்சியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு காலையில கூட அந்த கேள்வி கேட்டதுமே அவங்க அவ்வளோ கோவப்படுறாங்க. விஜயகாந்த் ஒரு விஜயகாந்த் தான், யாராலே அவரோட இடத்த வந்து நிரப்ப முடியாது அப்படின்னு கோவப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஆதங்கப்படுறாங்க. அவங்க பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ மோடி செய்யலையாமா? வந்த உடனே எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபோட்டோவெல்லாம் திறந்து வைக்கலையா? ஏன்னா பிஜேபியில் அவருக்கு சொல்கிறதுக்கு ஆளுங்க இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரமே அவங்க பிஜேபியை பொறுத்தவரை அவங்களுக்கு அரசியல் தலைவர்கள் யாருமே கிடையாது. அதனால சர்தார் பட்டேல், அம்பேத்கர் எல்லாரையும் எடுத்துப்பாங்க வட இந்தியா. அம்பேத்கர் அவர்களை எல்லாம் கூட பொதுவாக எடுத்துக்கலாம். உங்களுடைய நெறிமுறைகள் அம்பேத்கரை எப்படிமா பிஜேபி எடுக்க முடியும்? பிஜேபி எடுக்க முடியாது. விஜய் வேற யார் அவர்கள் வேணாலும் எடுத்திருக்காரு எடுக்கலாம். சொல்றேன். விஜய் அவர்கள் வச்சிருக்காருல்ல பெரியார், வேற அம்பேத்கர், யார் அவங்கள வேணாலும் எல்லாம் பொது எடுக்கலாம். தலைவர்களை எடுத்திருக்கலாம். அண்ணாவையும் எம்ஜிஆரையும் எப்படி நீங்க பொது தலைவரா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேக்குறேன். அவங்களுக்கு சொல்லி கொடுத்த அஜெண்டா என்னவோ அந்த அஜெண்டா படி அவங்க A4 ஷீட்டு டெல்லியிலேருந்து வருது, அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதோ அதுபடி அவர் நடிப்பார். விஜய்க்கு தெரிஞ்சது ஒன்று போனோடனே இன்னைக்கு ஷார்ட் என்னங்க அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரி அங்கேருந்து பேப்பர் வரும், வந்தோடனே இன்னைக்கு தான் ஷார்ட்டா சரி நடிச்சிடலான்னு போய் பேசிட்டு வந்துடுவார். அறிக்கையை தவிர அவர் என்ன பேசியிருக்கிறாரு? எனக்கு மாநாடு தெரிஞ்சு இது அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. கண்டனம் ஆர்ப்பாட்டம் 3 நிமிஷத்துக்கு நடத்தினாரு அப்படின்னு. 2.45 செகண்ட்ஸ். நீங்க அது வேற அதில் வேற கரெக்ஷன் பண்றீங்களா? சரி. ம் காலையில ஒரு இளைஞன் வந்து உயிரிழக்கிறாரு. மின்சாரம் இது பிரச்சனையா இருந்தாலும் சரி, இப்ப வரைக்கும் ஒரு இரங்கல் அறிக்கை கூட இல்லம்மா, போன தடவை மாநாட்டில் ட்வீட்ல செத்து கூட போனதுக்கே அவர் ஒண்ணுமே சொல்லலை. அவர் மொத்தமா லாஸ்டா போட்டாரு சார். ஆமா, அது எங்க கட்சி தீர்மானத்தில் போட்டாரு. அந்த குடும்பத்துக்கு போய் ஏதாவது உதவி செஞ்சாரா? ஒரு படத்துல இவர் விவேக் சொல்லுவாரு, உங்களுக்கெல்லாம் நான் இதுவரை ஏதாவது செஞ்சேன்னா இல்ல அதே தான் அவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி. கூட இருந்தவங்களுக்கு நான் ஒன்றும் செய்யலை, இப்போ இதில் என்ன அவங்களுக்கு வேற நான் தனியாக செய்ய போகிறேன்னா அப்படின்ற மாதிரி. இவரெல்லாம் ஒன்றும் வந்தது வேற சில பொலிட்டிக்கல் ப்ரெஷரால் உள்ளே வந்தது. பாஜக பல்வேறு நபர்களை இறக்கி விட்டு பார்த்தது. ரஜினிகாந்த் உட்பட எல்லாரையும் இறக்கி விட்டு பார்த்தது. ரஜினிகாந்த் கொஞ்சம் புத்திசாலி, தப்பிச்சிட்டாரு. அவர் ஆரம்பத்திலே தப்பிச்சிட்டாரு. கமலஹாசன் ரஜினி வந்து குதிக்க போறாரு போலன்னு நினைச்சிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம குதிச்சிடும்னு அவசரமா குதிச்சிட்டாரு. என்ன பண்றதுன்னு தட்டு மாதிரி தேவை அப்படி பார்த்து கடைசியில் ஒரு MP சீட்டாவது வாங்கிட்டு தப்பிச்சு போயிட்டாரு அவரு. நடிகர்கள் வந்து சினிமாவுக்குள்ள வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு இருக்குல்லாமா, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு மித்து. அது தமிழ்நாட்டில் நடிகர்கள்லாம் வர முடியாது. ஆனா எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தார். எம்ஜிஆர் வந்து வர்றதுக்கு முன்னாடியே அவர் திமுக 20 ஆண்டுகளுக்கு அவர் திமுக காரர். அவர் திமுக காரர்னு தான் எல்லாரும் அவர் படத்தை ரசிச்சாங்க. திமுகவுல இருந்து விலகினார், அவர் கட்சியில இருந்து விலகினார். அப்போ வந்து அந்த படத்தை பார்த்து ரசிச்சவங்களும் சேர்ந்து போனாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களும் திமுக காரங்க தான். சரியா? அதாவது எம்ஜிஆரை வந்து ஒரு திமுக காரராக பார்த்து தான் நடிகரா பார்த்தாங்க. அந்த காலகட்டத்தில் சிவாஜி இருந்தாரு, SSR இருந்தாரு, இன்னும் KR ராமசாமின்னு ஒருத்தர். அவர் தான் ஃபர்ஸ்ட் அண்ணா கூடவே நின்னவர். அவர் திராவிட இயக்கத்திலே இருந்தவர்.
அதாவது திமுக வர்றதுக்கு முன்னாடியே இருந்தவர். திராவிட கழகத்திலேருந்து அண்ணா வெளியே வந்த பிறகு அண்ணாவுக்கு தோளோடு தோள் நின்ன ஒரே ஆள் வந்து KR ராமசாமி. அவர் அந்த காலத்து ஹீரோ. அவர் எம்ஜிஆர் சிவாஜிக்கெல்லாம் முந்தின செட்டில் உள்ள டாப் ஹீரோவில் அவரும் ஒருத்தர். அப்போது இந்த நடிகர்கள் மட்டும் இல்லாமல் திமுகவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா திரைப்படத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தினாங்க. திரைப்படத்திலேருந்து அவங்க அரசியலுக்கு வரல. அரசியலில் இருந்துக்கிட்டு அரசியலுக்கு தேவைப்படக்கூடிய கருவிகளாக சினிமாவை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இருந்தால் கண்டிப்பாக டெய்லி 2 ஷார்ட்ஸ் போடுவாங்க. அந்த அளவுக்கு மீடியாவை தெளிவாக பயன்படுத்தினவங்க. இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கலைஞர் கிடையாது. இந்தியாவில் முதல்ல ட்விட்டருக்கு வந்த அரசியல்வாதி கலைஞர் மட்டும்தான். டேப் வச்சிருப்பாரு. அவருடைய அந்த வயதான காலத்துல டேப் வச்சு யூஸ் பண்றதை கேட்டு கத்துக்கிறதையெல்லாம் பார்த்துருக்கோம். ட்விட்டரில் முதல்ல வந்த ஒரே அரசியல் தலைவர் கலைஞர் தான். அதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ட்ரம்ப் வர எல்லாரும் ட்விட்டரில் வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா? திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை மீடியா ஊடகம் அதை எப்படி பயன்படுத்தணும் அதை தெளிவாக பயன்படுத்தினவங்க. ஜெயலலிதாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நடிகை அப்படின்றத விட அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக தான் அறியப்பட்டாங்க. ஜெயலலிதா 91 ஆட்சிக்கு வந்த பிறகு வேணா வெளியே அதிகமாக போகாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா பயணம் செய்யாத ஊரே கிடையாது தமிழ்நாட்டில். எல்லா நகரங்களுக்கும் எல்லா ஊர்லேயும் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. ஜெயலலிதாவை கொள்கை பரப்பு செயலாளராக தான் தெரியும். இன்னைக்கு விஜய்க்கு நடிகர்னு கூட்டம் வருதுன்னா அவர் ஜெயிக்க முடியாது. விஜய ஒரு அரசியல் தலைவராக பார்த்து கூட்டம் வந்தா வரும். என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அவர் அரசியலுக்கு வர முடியும். விஜய் அவர்களோட வருகை யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு எல்லாருமே பேசுறாங்க. சீமான் திருமாவளவனுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சீமான் அவர்களுடைய வாழ்க்கை அசால்ட்டா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சீமான் அவர்கள் பேசும்போது முன்னாடி வரவேற்றார், ஒன்றா பயணிப்போம் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் வேறு மாதிரி பேசினார். இன்னைக்கு மீண்டும் வந்து அணில் குஞ்சுகள்லாம் ஓரமாக போய் விளையாடு, குறுக்க வந்துகிட்டு இருக்க, என்ன கொள்கைன்னு கேட்டால் டிவிகேன்ற தளபதின்ற எனக்கு தளபதியாக கேட்குது அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் வருகையால முதல் பாதிப்பு சீமானுக்கு தானே? அதனால சீமானோட டைம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ வாங்கிட்டு இருக்க அந்த கடைசியாக வாங்கின 8% 7% கூட அடுத்த தேர்தலில் வராது. 1% 2% காலி ஆகிடும். சொல்றது எப்போ என்ன சொல்லுவேன்னா, இளைஞர்கள் யாராக இருந்தாலும் ஒரு அரசியல் கொள்கையோட இருங்க. அது எனக்கு பிடிச்ச கொள்கைக்கு வாங்கன்னு நான் சொல்லலை. எனக்கு பிடிக்காத எதிரான RSS கொள்கைக்கு கூட போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு இடத்துக்கு ஒரு கொள்கை நிலைப்பாட்டோட நின்னீங்கன்னா ஒரு கட்டத்தில் எது சரி எது தப்புன்னு தெரியும். நான் வந்து அரசியல் சாராதவன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த அரசியல் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும். அப்படி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது தான் நீட் போன்ற விஷயங்கள். சரிங்களா? நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்கு. அப்போ அந்த அரசியலில் நாம் எந்த பக்கம் நிற்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவு வரணும்னா முதல்ல ஏதாவது ஒரு இடத்துல போய் சேர்ந்துருங்க. RSSல கூட போய் சேர்ந்துருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு கட்டத்தில் தெளிவு வரும், எது சரி இது தப்புன்னு முடிவு எடுக்க. அப்போ அந்த முடிவு எடுக்கணும்னாலே முதல்ல ஏதோ ஒரு கொள்கை இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே போயிடுங்க. போனீங்கன்னா அங்கே இருந்து ஒரு இடத்துக்கு வந்து சேருவீங்க. இப்போ நான் இவ்வளோ பெரிய தீவிரமான நாத்திகவாதி, 55 வயசு ஆகுது, எனக்கு 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. என் கல்யாணத்தின் போது நான் எந்த அரசியல் இயக்கத்துலையும் இல்லை, ஆனால் கொள்கையில் இருந்தேன். தீவிரமான பெரியாரிஸ்ட் அப்படின்ற கொள்கையில் இருந்தேன். என் கல்யாணம் வந்து நான் எந்த அரசியல் கட்சியிலையும் சேராமலேயே தனிப்பட்ட முறையில் எங்கள் அம்மா அப்பா தலைமையில் சுயமரியாதை திருமணம் தான் பண்ணேன். சரிங்களா? ஆனால் காலேஜ் படிக்கும்போது நான் பெரிய பக்திமான். நான் கழுத்தில் ஸ்படிக மாலை, நெத்தியில் பட்டை, கையில் காப்பு, அது இதுன்னு என்னை பார்த்தாலே பயந்துருவாங்கன்ற அளவுக்கு இருப்பேன். அப்படி ஒரு கொள்கையில் நிற்க போய் தான் அங்கேருந்து அது தப்புன்னு இன்னொரு இடத்துக்கு வர முடியுது. அரசியலுக்கு தயவு செய்து எல்லாரும் வாங்க. நீங்கள் வாங்க அவங்க வாங்கலாம் இல்லை, எல்லாரும் வாங்க. ஆண் பெண் எல்லாரும் வாங்க, எல்லா வயதினரும் வாங்க, பேசுங்க, அரசியல் பேசுங்க. அப்படி அரசியல் பேசாமல் இருக்கிறதுனால தான் பீகாரில் இவ்வளோ 65 லட்சம் வாக்குகளை தூக்கும் போது அந்த மக்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அவங்களுக்கு.
அந்த வேலையை எங்க தமிழ்நாட்டில் செஞ்சிட முடியுமா? செய்வோன்னு சொல்றாங்களே தேர்தல் ஆணையம். கை வச்சு அடுத்தடுத்து பார்க்கட்டுமே. வர தேர்தல் கை வச்சு பார்க்கட்டுமே. பூத்துல இருந்து ஆள் இருப்பான். எங்க பூத்துல இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேரும் எனக்கு தெரியும், நீ எப்பரா தூக்குனேன்னு வந்து நிப்பாங்க. 2 கட்சியிலயும் வந்து நிப்பாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சியிலே வந்து நிப்பான். அது தமிழ்நாடு. இதை வந்து நீ பீகார்ல செஞ்சிட முடிஞ்சது. ஏன்னா பீகார் மக்கள் அரசியல் படுத்தப்படவில்லை. அரசியல் படுத்தப்பட்டால் அரசியல் தெளிவு வந்துருச்சுன்னா முடிச்சுப்பாங்க. அது வந்துடக்கூடாதுன்றதுல தான் மோடி அரசாங்கம் தெளிவாக இருக்குது. கடைசியாக மறுபடியும் சொல்கிறது, இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் என்னுடைய கொள்கையில் ஏற்றுக்கணும்னு கூட நான் சொல்ல வரல. என் கொள்கையை திட்டுறீங்கல்ல, அதை அமைப்பு ரீதியாக போய் செய்யுங்க. ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துருங்க, ஒரு தப்பும் கிடையாது. ஆர்எஸ்எஸ் ஒன்றும் தீண்டத்தகாத இடம்லாம் கிடையாது. அந்த கொள்கைகள் தப்பு, அது உள்ள போய் பாருங்க, தெரியும். அதுக்கு அப்புறமா தெரியும் எந்த கொள்கை சரி எந்த கொள்கை தவறுன்னு. அதன் பிறகு முடிவெடுங்க. ஸோ அரசியல் படுத்தப்படாத மக்கள் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி. நன்றி. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.